அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், அன்பிற்குரிய நாட்டான் மாது, அன்பிற்குரிய திரிபுர சக்திகள் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் ஆளுமைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பது அரசியல் கட்சிகளை தாண்டி, அரசு அமைப்பை தாண்டி அந்த மக்களின் இயக்கமாக மாறுகிற போதுதான் நாடு வளரும். இது தமிழகத்தின் முன்னேறிய பகுதிகளாக இருக்கின்ற கடைக்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டங்களாகட்டும், மேற்கில் இருக்கின்ற கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளாகட்டும், அங்கே இருக்கிற மக்களுடைய விழிப்புணர்வும் மக்கள் இயக்கமும் தான் அந்த பகுதிகள் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. வெறும் அரசும் அரசியல் கட்சிகளும் மட்டும் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அந்த மக்கள் நாடு வளர வேண்டும், நம்முடைய ஊர் வளர வேண்டும், மக்கள் வளர வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும். அந்த பணியில இப்படிப்பட்ட பொதுநல அமைப்புகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. சோர்வில்லாமல் பணியாற்றுகிற ஒரு ஆதி நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். நினைத்து பார்க்க முடியாத பணியை தொடர்ந்து செய்கிறார், தினசரி செய்கிறார். அவருக்கு பாராட்டுகள். அவரோடு துணை இருக்கிற அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். அது இன்றைக்கு எப்படி ஒரு அரசியல் கட்சிகளை தாண்டி, அரசை தாண்டி மக்கள் முக்கியமோ, ஒரு மக்கள் பிரதிநிதிக்கும் அந்த பங்கு இருக்குது. வெங்கடேசன் 5 ஆண்டுகளாக இருந்தார். ஒரு மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி இருந்துட்டார். இன்னைக்கு இருக்க அரசியல் நிகழ்வுல நீ ரொம்ப நல்லா பண்ண வேணாம், நீ சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சில அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. அரசியல்வாதினா அவர் ரியல் எஸ்டேட் பண்றாருங்க, அதுல தலையிட்டாருன்னு. எனக்கு அவரை பற்றிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது மிகச்சிறிய பணியாற்றாங்க. 2வது, யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்காங்க தான் மகிழ்ச்சி எனக்கு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தை தெரிவிக்க வேண்டிய கடைசி சட்டமன்ற தொடரை முடித்துட்டு வந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். நாட்டார் மாது பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையானவர், மாறாதவர். அவரும் மக்கள் பிரதிநிதி, தருமபுரி நகர தலைவர். அவரையும் பாராட்டுறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணா, எல்லா செயலையும் நேற்று மாவட்ட ஆட்சியர் பேசும்போது புதிய பேருந்து நிலையம் மாற்றியதுல பொதுமக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, வணிகர்கள் தான் கஷ்டம் என்றாரு. பொதுமக்களுக்கு கஷ்டம், பொதுமக்களுக்கு கேளுங்க. நிச்சயமாக அந்த பேருந்தை குறைந்த காலத்துக்காவது தருமபுரி நகரத்துக்கு வருகிற எல்லா பேருந்தும் வரட்டும். பெங்களூருக்கு போற, கேரளாவுக்கு போற பேருந்து பைபாஸ்ல போட்டோம். கொஞ்ச காலம் தான் மாத்திக்கலாம். உங்க நண்பர்கள் தான், நண்பர்களையும் பேசுங்க. கண்டிப்பாக வளர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பு, பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த பேருந்து நிலையம். அதை உருவாக்கிய சகோதரர்கள் பாராட்டுக்குரியவர்கள். டிஎன்சி குடும்பத்துடைய பேர் நிலைத்திருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க, பாராட்டு. ஆனால் மாற்றம் என்பது 1 வயசு குழந்தை ஸ்கூல் போக முடியாது, 5 வயசுல தான் போகணும், 18 வயசு தான் காலேஜுக்கு போகணும். அந்த மாதிரி ஊரோட வளர்ச்சியும் படிக்கட்டுகளாக இருக்கணும், திடீர்னு மாற்றக்கூடாது. நன்றி.